வாங்கிடணும். சரிங்களா? ஒன்ஸ் அந்த சட்டம் எல்லாமே இயற்றப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த சட்டத்தை திரும்ப பெறுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது பாசிபிள் 95% அது வந்து வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அதனால இந்த மாதிரி யாராச்சும் சொல்றாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நீட் தேர்வு தான். ஓகே, நீட் தேர்வை வந்து வர்றதுக்கு முன்னாடி தடுத்திருக்க முடியும். நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே பார்ட்டி எல்லாருமே எடுத்துக்க முடியும். ஒரு சட்டம் வந்துட்டு அங்க வந்து அமல்படுத்தப்படுறப்ப, அது சட்டமா ஆக்கப்படுறப்ப வந்து வாக்கெடுப்பு எடுப்பாங்க. அந்த எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அது ரெண்டுலயுமே எம்பி இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்பாங்க. அப்ப வந்து மெஜாரிட்டியான பீப்புள் வந்து இந்த சட்டம் வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு செலுத்தணும். அப்படி இல்ல அப்படிதான் பண்ணணும். அப்ப வந்து நம்மளுடைய எம்பிஸ்லாம் அங்க போய் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வந்து சும்மா ஜாலியா வந்து ஒரு விஷயம் பண்றப்ப, ஒரு சட்டம் ஏற்ற போறீங்கன்னா அதுக்கு எகென்ஸ்டா நின்று நீங்க வாக்கு செலுத்தணும். அதை விட்டுட்டு புறக்கணிப்பு செஞ்சுட்டு பார்லிமெண்ட்டை விட்டு வெளில வந்துடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனால தான் நீட் வந்து இன்னைக்கு இந்த கொடுமைகள்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஓகே, அதனால இந்த மாதிரி எல்லாம் யாராச்சும் சொன்னாங்கன்னா அதெல்லாம் தயவு செஞ்சு எதுவும் நம்பிடாதீங்க. ஏதோ 1000 2000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா கூட அது பாசிபிள். அப்புறம் வந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி யாராச்சும் உங்ககிட்ட சொன்னாங்கனாலும் நிச்சயம் அதையும் நம்பாதீங்க. இனிமே பழைய ஓய்வூதிய திட்டம்லாம் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து ரியலான ஒரு விஷயம். இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கும். வேற வழி கிடையாது. இது வந்து உண்மையான ஒரு விஷயம். இதை வச்சு உங்களை ஏமாத்திடக்கூடாது யாரும் அப்படிங்கிறதுக்காக தான் இது நான் சொல்றேன். ஏன்னா நாட்டில் வந்து நம்ம ஊர்ல உள்ளவங்களுக்கே காசு இல்லைங்க. சரியா? அப்படி இருக்கிறப்ப பழைய ஓய்வூதிய திட்டம்லாம் இனிமே அமல்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் அது பண்ணுவாங்களா? நிச்சயமா பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம ஊர்ல வந்து நிறைய பேர் வந்து பஸ் ஃப்ரீ பஸ் விடுறேங்கிறாங்க, கார் கொடுக்குறேங்கிறாங்க, பைக்கு கொடுக்குறேங்கிறாங்க, வீடு கொடுக்குறேங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப பழைய பென்ஷன் திட்டம்லாம் கொண்டு வர மாட்டாங்க. நம்ம கிட்ட அந்த கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து தான் இருக்கிறவங்க நிறைய பேர் நான் அந்த நியூஸ் எல்லாம் வந்து பார்த்திருக்கேன். சிபிஎஸ் டேக்ஸ் இருக்கு. சிபிஎஸ்ல இருக்கவங்களாம் இன்னும் வந்து 48,000 பேர்கிட்ட வந்து இன்னுமே வந்து அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட்டே வாங்காம இருக்காங்களா? தயவு செஞ்சு வந்து அதெல்லாம் எல்லாமே வாங்கிருங்க. இனிமே பாசிபிள் கிடையாது. நான் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ஆள் கிடையாது. பட் நானும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயோட பொண்ணு தான். சரிங்களா? அந்த ஒரு வருத்தத்துல நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன். தயவு செஞ்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அது லாபம் நினைச்சு வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து 20 வருஷம் அதோடைய வேல்யூ, ஒரு காசு எவ்வளவு கஷ்டம். ஒரு பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஒரு வீட்டில் வந்து வீடு கட்டணும். எத்தனையோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அதை நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதனால எந்த கவர்மெண்ட்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை இனிமே வரப்போறவங்களா இருந்தாலும் அதை வந்து செய்ய மாட்டாங்க. அதனால தயவு செஞ்சு நம்ம வந்து புத்திசாலித்தனமா இருக்கிறதா நம்மளுடைய காசை நம்ம காப்பாத்திக்கணும். அதுக்காக நான் இது வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு நிறைய விஷயம் வந்து சொல்றாங்க இல்லையா, வாக்குறுதிகள் முக்கியமான வாக்குறுதி இப்போ எல்லாருமே கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா கார் வீட்டுக்கு கொடுக்குறோம், பைக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன சொல்றாங்க, காரு பைக்கு வீடா இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவுமே வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒரு விஷயம் தான். இப்போ வந்து மிக்சி கொடுக்குறாங்க, கிரைண்டர் கொடுக்குறாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க, 2000 கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, பச்சரிசி கொடுக்குறாங்க, கரும்பு கொடுக்குறாங்க. அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. சரியா? இந்த மாதிரி காரு வீடு பைக்கு இதெல்லாம் வந்து கொடுக்குறதுங்கிறதெல்லாம் ஒத்து வராது. அதோட சரி இப்படியெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, எல்லாரும் தங்க விலை 15,000 ரூபாய் விற்கிதுங்க. 22 கேரட் தங்க விலை. தயவு செஞ்சு யாராச்சும் அப்படி சொல்றீங்களா? எங்க ஒவ்வொரு மக்கள் மேலேயும் நீங்க எவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க? அந்த கடன்லாம் வந்து எவ்வளவு கோடி ரூபாய் கடன், 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எங்க எல்லாருக்கும் தேர்தல் வாக்குறுதியா 1 கிராம் தங்கம் கொடுக்குறேன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. அதை சொல்லிட்டா அவ்வளவுதான். ஏன்னா உங்களால கொடுக்க முடியாதுல்ல. ஏதாச்சும் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததா சொல்லி மக்களை கவர் பண்றது. அதனால மக்களே உஷாரா இருந்துக்கங்க. சரியா? இலவசம் உங்களுடைய காசு நீங்க வாங்கிக்கோங்க, அது தப்பு கிடையாது. ஆனா எது சாத்தியமோ அதை மட்டும் நம்புங்க. ஓகே.